ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி முட்டை இல்லாமல் வெள்ளை சக்கரை இல்லாமல் மைதா தயிர் எதுவுமே சேர்க்காமல் நல்ல சாஃப்டான ஃப்ளஃபியான ஒரு கப் கேக் ரெசிபி தான் அங்கே பார்க்க போகிறோம். பனானா கப் கேக். இது ரொம்ப ஹெல்த்தியான, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த கப் கேக்கு எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதோட இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கப் கேக் செய்கிறதுக்கு பெரிய வாழைப்பழம் 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். தோல் உரிச்சிட்டு நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம வாழைப்பழத்தை மிக்சிலையும் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி மேஷ் பண்ணி சேர்க்கும் போது கப் கேக் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த ஸ்வீட்டுக்காக 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நமக்கு பழத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஸ்வீட் இருக்கும், அதனால் 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சரியாக இருக்கும். நாட்டு சக்கரை சேர்த்துட்டு 100 கிராம் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த கேக் செய்கிறதுக்கு முட்டை தயிர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, பால் மட்டும் சேர்க்க போகிறோம். பால் 150 ml சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃபோக் வச்சோ இல்லை விஸ்க் வச்சோ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்தது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம சளிச்சு எடுத்துக்க போகிறோம். 150 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி சலிச்சு சேர்க்கும் போது கேக் இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அடுத்தது ஃப்ளேவருக்காக கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம ஏலக்காய் தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே பக்கமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான பேட்டராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டரை நல்லா ஸ்மூத்தாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இந்த கேக் செய்கிறதுக்கு நான் டீ கப் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் நான் ஆயில் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கேக் பேட்டரை கப்பில் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம். பாதி அளவு சேர்க்கும் போது கேக் நல்லா வெந்து பொங்கி வரும், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. நாம் இப்போ பேக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் நான் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு பிளேட் வச்சு அதுக்குள்ளே நம்ம இந்த கப்ஸ் எல்லாம் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 30 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கேக் நல்ல ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். கருப்பு திராட்சையும் கொஞ்சம் வால்நட்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் சாக்கோ சிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் நான் வால்நட்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கேக் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கேக் நல்லா வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாங்க. கேக் பார்த்திங்கன்னா நமக்கு டூத் பிக்கில் ஒட்டாமல் வருது, நல்லா வெந்து வந்திருக்கு. கேக் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம கப்பில் இருந்து டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆறி இருக்குது. நம்ம வெளியே எடுத்துடலாம். கேக் நமக்கு கப்பில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும். அவ்வளோதான், நம்மளுடைய பனானா கப் கேக் ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோட கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். நம்ம இந்த கேக்கில் பார்த்திங்கன்னா மைதா சக்கரை எதுவுமே யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவும் நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்த்தி, நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.